சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி ஒரு விரிவான பார்வை. பார்த்தசாரதி கோவிலும் மெரினா கடற்கரையும் சென்னையின் அடையாளமான சேப்பாக்கம் மைதானமும் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி இன்று ஆளுங்கட்சியின் இளவரசர் தொகுதியாக விளம்பரப்படுத்தப்பட்டாலும் சாமானிய மக்களின் துயரம் தீர்ந்தபாடில்லை. தொகுதி நிலவரம் சுமார் 1,63,000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டது இந்த தொகுதி. மீனவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் அதிகம் வசிக்கும் பகுதி. ஆனால் இத்தொகுதி மக்களின் அடிப்படை உரிமைகள் இன்று ஆளுங்கட்சியின் அதிகார பலத்தால் நசுக்கப்பட்டு வருகின்றன. திருவல்லிக்கேணி மற்றும் ஐஸ் ஹவுஸ் பகுதிகளில் பல தசாப்தங்களாக தீர்க்கப்படாத பாதாள சாக்கடை, பொங்கி வழியும் பிரச்சனை மற்றும் குறுகலான தெருக்களில் நிலவும் சுகாதார சீர்கேடு இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது. மெரினா கடற்கரை ஓரங்களில் வசிக்கும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி நிற்கிறது. அவர்களுக்கு நவீன மீன் அங்காடிகள் மற்றும் படகு துறைகள் அமைத்து தரும் வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் காகித அளவிலேயே முடங்கி கிடக்கின்றன. தொகுதி முழுவதும் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் உப்பு நீர் விநியோகம் குறித்து மக்கள் பலமுறை முறையிட்டும் ஆளுங்கட்சி விளம்பரங்களிலேயே பிஸியாக உள்ளது. சென்னையின் மையப்பகுதியான இங்கு ஆளுங்கட்சியினரின் முழு ஆதரவுடன் கஞ்சா மற்றும் வலி நிவாரணி மாத்திரைகள், பெயின் கில்லர்ஸ் போன்ற போதைப்பொருள் புழக்கம் படுஜோராக நடப்பதால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் பாழாகி வருகிறது. போதை கும்பல்களின் நடமாட்டத்தால் திருவல்லிக்கேணி மாட வீதிகள் மற்றும் கடற்கரை சாலைகளில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் கொதிப்படைகின்றனர். இப்பகுதியில் உள்ள வணிகர்களிடம் ஆளுங்கட்சி பிரமுகர்களின் மிரட்டல் மற்றும் கட்ட பஞ்சாயத்து தாராளமாக நடைபெற்று வருகின்றன. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருந்தும் தனது தொகுதியில் உள்ள பழைய குடியிருப்புகளை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு சீரமைக்கும் பணிகள் ஆமை வேகத்திலேயே நடக்கின்றன. மழை காலங்களில் லாய்ட்ஸ் ரோடு மற்றும் வாலாஜா சாலை பகுதிகளில் ஏற்படும் வெள்ள நீர் தேக்கத்தை தடுக்க அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால்கள் பலன் அளிக்காததால் மக்கள் இன்றும் தத்தளித்து வருகின்றனர். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தனது விளையாட்டுத்துறை மற்றும் திரைப்பட விவகாரங்களில் காட்டும் ஆர்வத்தை தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளில் காட்டவில்லை என்ற அதிருப்தி மக்களிடையே நிலவுகிறது. விஐபி தொகுதி என்ற போலி பிம்பத்தை வைத்துக்கொண்டு சாதாரண மக்களின் வரி பணத்தில் விளம்பர அரசியல் மட்டுமே நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. சமீப காலமாக இப்பகுதியில் உள்ள குடிசை பகுதிகளில் மதமாற்ற கும்பல்களின் ஊடுருவல் மற்றும் குறிப்பிட்ட சில அமைப்புகளின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அதற்கு ஆளுங்கட்சி தரப்பு கனிவோடு கவனிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாரிசு அரசியல் வளர்ச்சி வேண்டுமா அல்லது மக்களின் அடிப்படை வளர்ச்சி வேண்டுமா? போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழிய வேண்டுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? மக்களே, சிந்தித்து வாக்களிப்பீர்.